Good evening. Okay, after a long day, நம்ம வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர். இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் கோட் முடிச்சிருக்கோம். பட் ஸ்டில் அதுல வந்து கிளாரிட்டி இருக்காது தானே. அதனால நான் என்ன பண்றேன்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்துட்டு நம்ம கோடை வந்துட்டு எவ்வளவுக்குள்ள பண்ணிருக்கோமோ திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணலாம். ஓகேவா? ஓகே தானே? இல்ல 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 போதும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, சூப்பர். ஓகே. சோ அபினிஷா மட்டும் ஜாயின் பண்ணல அப்படிதானே? சரி, ஓகே. அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? குட். சோ இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் நம்ம வந்துட்டு பேக் எண்ட் போயிடுவோம். இன்னும் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேக் எண்ட் போயிடுவோம். சோ பேக் எண்டுக்கு யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் எண்ட் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? பட் பேக் எண்ட் வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதான் புரியும். இல்ல ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்காது. ஆனா பேக் எண்ட் கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் போகலாம். ஓகே, சோ நம்ம ப்ராஜெக்ட் என்னன்னா, இதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா? நம்ம இந்த இந்த இதை ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கேன். பட் இதை விட நம்ம இது வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்லைனாட்டி நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த இஷ்யூவும் கிடையாது. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நான் வந்துட்டு ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்ப இந்த ஒரு டாஸ்க கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்க நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்ப நான் ஆட் பண்ணோம்னா அந்த டாஸ்க் ஆட் ஆகும். இதே நான் இங்க வந்து ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டிங் ஆட் பண்ணோம்னா ரைட்டிங் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்கா ஆட் ஆகும். எனக்கு தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்குவேன், இதை வச்சுக்கிடுவேன். இல்ல தேவையில்ல இந்த டாஸ்க டெலிட் பண்ணா நான் இந்த டெலிட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டாஸ்க் டெலிட் ஆயிடும். சோ எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நான் மொத்தமா என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்புட் வேணும். அப்படிதானே? ஒரு இன்புட் கெட் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு இன்புட் ஃபீல்டு வேணும். சோ ஒரு இன்புட் ஃபீல்ட வச்சு முதல்ல ஒரு டாஸ்க கெட் பண்றேன். சோ கெட் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல நம்ம இன்னும் ஷோ பண்ணல. ஜஸ்ட் கெட் பண்றோம். கெட் பண்ணி ஒரு டாஸ்க் நீங்க கெட் பண்ணணும். ஒரு ஃபார்ம்ல ஒரு நேம வாங்கணும், ஒரு ரெஜிஸ்டர் நம்பரை வாங்கணும், ஒரு இமெயில வாங்கணும்னா நீங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க? ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்களா? சோ அந்த மாதிரிதான் ஏன்னா நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒர்க்கிங்னு பண்ணுவேன். அடுத்து நான் வேற ஏதாவது டாஸ்க் ஆட் பண்ணுவேன். சோ எனக்கு ஒவ்வொரு டைமும் என்னோட டாஸ்க் வந்துட்டு நான் என்டர் பண்ண இன்புட் மாத்த என்னோட டாஸ்க் மாறிட்டே இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் இன்புட்ட கெட் பண்றதுக்கு, டாஸ்க கெட் பண்றதுக்கு டாஸ்க் கெட் டாஸ்க்ன்னு சொல்லிட்டு டாஸ்க் எப்படி கெட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து நான் டாஸ்க ஆட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு டாஸ்க் ஆட் ஆகணும். அப்படிதானே? சோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? முதல்ல டாஸ்க்ல போயிட்டு இன்புட்டை கெட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் ஆட் கொடுத்துட்டு ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆட் கொடுத்தோடனே இங்க ஆட் ஆகுறது ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் டெலிட் கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் டாஸ்க் டெலிட் ஆக போகுது. சோ மொத்தமா 3 ஃபங்க்ஷன். டாஸ்க் ஆட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டாஸ்க் கெட் பண்ண போறோம், அப்புறம் ஆட் கொடுத்தோம்னா டாஸ்க ஆட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் டெலிட் கொடுத்தோம்னா டாஸ்க டெலிட் பண்ண போறோம். இந்த 3 ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ண போறோம். இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இததான் நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சோ இந்த 3 டாஸ்க் தான் நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுக்கு வந்துட்டு இது வந்து என்னோட சாம்பிள் கோடு நான் வந்துட்டு இப்போதைக்கு பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு இப்போதைக்கு இது பழசு பண்ணது. இதுதான் வந்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணி இப்ப அவுட்புட் வருது இல்ல, இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்புட்டை கெட் பண்ணணும்னு சொன்னேன்னா, சோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், டு டூ இன்புட். ஓகே, அப்புறம் கெட் பண்ண இன்புட்ட ஒரு ஐட்டமா கன்வெர்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், இதுல ஒவ்வொரு ஐட்டமா ஆட் பண்ண போறேன். சோ கெட் பண்ண இன்புட்ட நான் ஒவ்வொரு ஐட்டமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன், டு டூ ஐட்டம். அந்த கெட் பண்ண ஐட்டம்ஸ ஆட் கொடுத்தோம்னா ஐட்டம் முதல்ல இன்புட்டை கெட் பண்றதுக்கு டு டூ இன்புட்,
அடுத்து ஆட் கொடுத்தோன்னே ஐட்டம் ஆட் ஆகுறதுக்கு டு டூ ஐட்டம். அடுத்து ஆட் ஆன ஐட்டம் எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட்ல ஷோ ஆகுதா? நான் இப்போ ஒவ்வொரு டாஸ்க் ஆட் பண்ணும்போது இது எனக்கு ஒவ்வொரு ஒரு லிஸ்ட் மாதிரி ஷோ ஆகுதா? சோ அதுல லிஸ்ட்ல ஷோ ஆகுறதுக்கு டு டூ லிஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். சோ 3 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல எப்படி ரன் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஓகே. சோ சரி, ஓகே. நம்ம வந்துட்டு புதுசாவே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனா, இப்ப எனக்கு லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? சோ அதனால நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த மாதிரி எனக்கு app.js எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும்ல. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு ரியாக்ட் ஆப்ப கிரியேட் பண்ணணும். அதுக்கு npx create அப்புறம் வந்துட்டு நான் அந்த இத வந்து நான் இங்க டைப் பண்றேன். பட் நான் வந்துட்டு திருப்பி லோட் பண்ணனா, இப்போ எனக்கு அது லோட் ஆகுறதுக்கு, டாஸ்க் லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுறதுக்கு. இந்த மாரி மை டு டூ ஆப்ன்னு ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள எனக்கு வந்து ரியாக்ட் ஆப் புதுசா நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே. வெயிட் a minute. கமாண்ட எக்ஸாக்ட்டா சொல்லணும்ல. சோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. அதாவது என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இதுதான். ஐ மீன் நான் என்னென்ன ஃபைல்லாம் வைக்க போறேன் அப்படிங்கிறது இதான் என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். சோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே என்ன பண்ணணும்? ஒரு ஃபைல நீங்க அவுட்புட்ல நீங்க டெஸ்க்டாப்லயோ இதுலயோ சும்மா நீங்க வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். நான் இங்க டு டூ லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன்ல. சரி, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். சோ ஒரு ஃபோல்டரை நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? விஷுவல்ல ஓபன் பண்ணுவீங்க. சோ நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்துட்டு ஒரு நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது வந்து சாம்பிள்னு இல்லைன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். சோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஆஹ் இதுல ஓபன் பண்ணுவேன். விஷுவல்ல ஓபன் பண்ணுவேன். சோ விஷுவல்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பிளைனா தான் இருக்கும். அதுல நம்மளுக்கு இன்னும் ரியாக்ட் ஆப்பே நம்ம கிரியேட் பண்ணல. அப்படிதானே? ஓகே. இந்த மாதிரி பிளைனா தான் கிரியேட் ஆயிருக்கும். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெர்மினல ஓப்பன் பண்ணணும். ஓகே. நீங்க இந்த ஸ்டெப்ஸ கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்ப நீங்க ரியாக்ட்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே. சோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன அடிக்கணும் அப்படின்னா, npx இத வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. npx create போட்டுட்டு react app. இது வரைக்கும் கீவேர்ட். ஓகேவா? npx create react app இது வரைக்கும் கீவேர்ட். இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஆப்போட நேம குடுக்க போறோம். ஆப் நேம் என்னது? மை டு டூ ஆப். இதுதான் நம்ம ஆப்போட நேம். சோ நம்ம என்ன பண்றோம்? மை டு டூ ஆப். நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்? அதே மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு? மை டு டூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இது கிரியேட் ஆகும். இதுல இந்த app.js இது எல்லாமே அதுவே லோட் பண்ணும். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது. காம்போனன்ட்ஸ், டு டூ இன்புட் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது. பட் டிஃபால்ட்டா என்னெல்லாம் இருக்கும்? app.css, app.js சோர்ஸ்க்குள்ள app.css, app.jsன்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். எந்த கமாண்ட் டைப் பண்ணா? இந்த கமாண்ட். ஓகேவா? சோ இந்த கமாண்ட நீங்க ஃபர்ஸ்ட் ஆப் கிரியேட் பண்றதுக்கு டைப் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம ரன் பண்றதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்? cd குடுத்துட்டு மை டு டூ ஆப் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அந்த வெப்சைட் ஐ மீன் அந்த ரியாக்ட் வெப்சைட்டோட நேம குடுத்துட்டு அதுக்கு அடுத்து npm ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகிடும். ஓகேவா? இது வந்து பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது. சோ ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா? நமக்கு என்னெல்லாம் தேவை? ஃபர்ஸ்ட் இன்புட் கெட் பண்றதுக்கு டு டூ இன்புட் டாட் ஜேஎஸ். அடுத்து அந்த இன்புட் டாஸ்க் கெட் பண்றதுக்கு அப்புறம் ஆட் பண்ண உடனே அது வந்து டு டூ ஐட்டம்ல போய் ஆட் ஆகணும். சோ அதுக்கு டு டூ ஐட்டம் டாட் ஜேஎஸ். ஆட் ஆன ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட்ல நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகுதுல அந்த மாதிரி லிஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்கு இன்னொரு ஃபைல். சோ இது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா சோர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல் ஒண்ணு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இங்க போயிட்டு நீங்க காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம்.
சோ அததான் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். சோர்ஸ்க்குள்ள காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த காம்போனன்ட்ஸ்க்குள்ள ரைட் கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் எனக்கு புது ஃபைல் ஏதாவது ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இங்க 2 ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். என்ன ஃபைல்? டு இன்புட் கெட் பண்றதுக்கு ஒரு ஃபைல், அந்த கெட் பண்ண இன்புட்ட ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபைல், அதுக்கப்புறம் ஆட் பண்ண இன்புட்ட நம்ம வந்து லிஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்ணணும். வரிசையா நம்மளோட டாஸ்க் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. அந்த மாதிரி ஆட் ஆக டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அதுக்கு எனக்கு இன்னொரு ஃபைல் வேணும். ஓகேவா? சோ அந்த ஃபைல் நான் என்ன வச்சுக்கிறேன்னா, டு டூ லிஸ்ட். இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ நான் ஆல்ரெடி இங்க ரன் பண்ண டாஸ்க் வரைக்கும் இருக்குல்ல, இதை நான் வந்து டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்ம வந்து புதுசா தானே ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுனால திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ எனக்கு தெரியும் நம்ம வந்துட்டு 1000 தான் ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொன்னாலும் கிளாஸ்ல நம்ம டைரக்டா கவனிக்கிற மாதிரி வராது. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன்னா அகைன் ரிப்பீட் பண்றேன் எல்லாத்தையும். சோ டு டூ ஐட்டம்ஸையும் டெலீட் பண்ணிக்கலாம். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு யூசேஜ் ரியாக்ட்னு சொல்லிட்டு ஒரு இதை ஏத்திருக்கோம். அத அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். app.jsலயுமே நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். சோ app.js உங்களுக்கு இதுல வந்து என்ன கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நீங்க வந்து இந்த டு டூ இன்புட், டு டூ ஐட்டம், டு டூ லிஸ்ட் இது எல்லாமே நீங்க தனித்தனி ஃபைலா கிரியேட் பண்றீங்க. பட் இது எல்லாம் உங்களுக்கு அவுட்புட்ல ஷோ ஆகணும் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே எதுக்குள்ள போய் லிங்க் பண்ணணும் அப்படின்னா, app.js குள்ள போய் லிங்க் பண்ணணும். app.js என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, index.js ஓட நம்ம லிங்க் பண்ணிருப்போம். நம்ம எப்போதுமே ரன் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த ரியாக்ட் பார்த்ததுல எல்லாத்துலயுமே நம்ம ப்ரோக்ராம் எதுல பண்ணுவோம்னா index.jsல தானே ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது அது தெரியும் தானே? நினைவு இருக்கும் தானே? எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவோம்னா index.jsல தான் போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகே. index.js தான் நம்மளோட என்னது மெயின் ஓப்பனிங் பாயிண்டே என்னது அப்படின்னா index.js தான். சோ நம்ம ரன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்? index.js தான் ரன் ஆகும். சோ நம்ம இது வரைக்கும் பண்ண ரியாக்ட் சாம்பிள் கோடிங் எல்லாமே ஹூக் கான்செப்டா இருக்கட்டும் எல்லா கான்செப்ட்லயுமே எக்ஸாம்ல எதுலதான் ரன் பண்ணி பார்த்திருப்போம்னா index.jsல தான் ரன் பண்ணிருப்போம். நம்ம npm ஸ்டார்ட் கொடுத்தோம்னா index.js தான் ரன் ஆகும். பட் நம்ம இப்போ இத்தனை ஃபைல் வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே index.jsல ஒரே ஃபைலா குடுக்க முடியாது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, index.jsல app.js இது வந்து ஆல்ரெடி அதுவே லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து இம்போர்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ index.jsல ஆப் வந்து லிங்க் பண்ணி தான் இருக்கும். சோ நீங்க இந்த index.jsஅ டச்சே பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பண்ணும்போது index.jsல தான் போய் மாத்திட்டு கிடப்போம். ஆனா இங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ன்னு வந்துட்டீங்கன்னா index.jsஅ டச்சே பண்ணிடக்கூடாது. அங்க ஆப்ப மட்டும் ஜஸ்ட் லிங்க் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அங்க ஆப் லிங்க் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? சோ ஆப் லிங்க் ஆயிருக்கும். நீங்க ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னா, நீங்க புதுசா ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, அதுல உங்களோட கோட் எல்லாத்தையும் போட்டுட்டு, அந்த கோட app.jsல நீங்க வந்து லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரன் ஆனோம்னா ஆல்ரெடி app.js, index.js ஓட லிங்க் பண்ணி தான் இருக்கு. சோ உங்களுக்கு npm ஸ்டார்ட் குடுத்தோனே உங்களுக்கு அவுட்புட் ரன் ஆகும். சரி ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. டு டூ இன்புட்ல ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஓகே. நம்மளுக்கு இப்ப தேவையான 3 ஃபைல நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. சோ இப்ப app.jsமே எம்ப்டியா தான் இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்னது? இன்புட்ட கெட் பண்ணணும். ஓகே தானே? உங்களுக்கு இதுவரைக்கும் ப்ராஜெக்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படிதானே? ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஓகே. சோ நான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்றேன். ம். ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணிட்டு டு டூ இன்புட்ட ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். டு டூ இன்புட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் ரியாக்ட் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரியாக்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணா போதுமா?
மெயினா ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்றோம்னா எதை இம்போர்ட் பண்ணணும்? டாஸ்க், செட் டாஸ்க், நேம், செட் நேம் இது யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்? ரியாக்ட்ல இருந்து மேல ஒரு விஷயம் நம்ம போகும்போது இம்போர்ட் பண்ணுவோம். சொல்லுங்க. யூஸ் ஸ்டேட். வெரி குட். குட். வெரி குட். ஓகேவா? ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகே. சோ வந்துட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே? சோ யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்றப்போ நான் என்ன பண்றேன்? யூஸ் ஸ்டேட்ட வந்துட்டு ஃப்ரம் இதுக்கப்புறம் வந்துட்டு ரியாக்ட். சோ யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபங்ஷனை எழுதுவோம். அப்படிதானே? என்ன ஃபங்ஷன்? இங்க நாம வந்துட்டு ஒரு இன்புட்ட கெட் பண்ண போறோம். பெரும்பாலும் இந்த ஃபங்ஷன் நேம் நீங்க எத வச்சுக்கோங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல் நேம் எது இருக்கோ அந்த ஃபைல் நேம அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் வந்துட்டு கன்ஃப்யூஷன் வராது. சோ மாத்தி வைக்கலாம் பிரச்சனை இல்ல. எனக்கு இங்க வந்து ஒரே ஒரு ஃபங்ஷன் தான் வைக்க போறேன். சோ அந்த ஃபங்ஷன அப்படி என் ஃபைல் நேம் என்ன இருக்கோ அந்த ஃபைல் நேம அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் வராது. சோ அதுக்காண்டி. சோ அந்த ஃபைல் நேம்க்குள்ள நான் என்ன பண்றேன்? ஓகே. ஃபங்ஷன மட்டும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அந்த ஃபங்ஷன ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்? நான் வந்து டாஸ்க்க வாங்க போறேன். சோ டாஸ்க்க வாங்குறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு இன்புட் ஃபீல்டு, ஒரு பட்டனு இது 2 எனக்கு இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு டாஸ்க்க வாங்க முடியும். ஒரு இன்புட் ஃபீல்டு, பட்டன் இதெல்லாம் எதோட எதோட ப்ராப்பர்ட்டீஸ்? இன்புட் ஃபீல்டு, பட்டன் இதெல்லாம் எந்த கான்செப்ட்ல வரும்னா, ஃபார்ம் கான்செப்ட்ல வரும். சோ நம்ம அது வந்துட்டு என்னது ஃபார்ம்ங்கிறது வந்துட்டு ஒரு HTML எலிமெண்ட். ஒரு HTML எலிமெண்ட்ட நீங்க ரியாக்ட்ல யூஸ் பண்றீங்கன்னா, எதுக்குள்ள எழுதணும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள எழுதுவோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கும்னு இருக்கு தானே? ரிட்டர்ன்குள்ள தான் எழுதுவோம். ஓகேவா? ஒரு HTML கோட நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இல்ல ரியாக்ட்ல எழுதுறீங்கன்னா, அத வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள தான் எழுதுவீங்க. ஓகேவா? சோ அதனால நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள எழுதியிருக்கேன். சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள நான் என்ன பண்றேன்? இதுதான் வந்துட்டு என்னது? JSX. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள எழுதுறோம்ல, இந்த ஃபார்முக்கு பேர் தான் JSX. JSX இருந்துச்சுன்னா, JSX சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா HTML கூட ரியாக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? ஒரு இன்புட் ஃபீல்டு. சோ அந்த இன்புட் ஃபீல்டு கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? க்ளோஸ் பண்ணி இருக்கணும். சோ இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ அந்த இன்புட் ஃபீல்டுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, டைப் வந்துட்டு டெக்ஸ்ட் வழக்கமா நம்ம கொடுக்கறதுதான். ஓகேவா? டைப் வந்துட்டு டெக்ஸ்ட்னு கொடுப்போம். அடுத்து பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாமா? சோ பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டு என்னன்னு கொடுத்துக்கலாம்? என்டர் எ டாஸ்க் அப்படின்னு தானே இங்க ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. சோ அந்த என்டர் எ டாஸ்க் அப்படிங்கிற அந்த பிளேஸ் ஹோல்டரை அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகே. என்டர் எ டாஸ்க். ஓகே. சோ இதுல இருந்து என்ன பண்ண போறேன்? இந்த இன்புட்ல இருந்து வேல்யூவை எடுக்க போறேன். அந்த வேல்யூவை எப்படி வச்சுக்கிறேன்? என்ன வேல்யூ எடுக்க போறேன்னா task. சரி ஓகே. சோ அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு பட்டன். 2 விஷயம் இருக்க போகுது. ஒண்ணு இன்புட் ஃபீல்டு, இன்னொன்னு பட்டன். சாரி. சோ பட்டன்ல நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஆட். ஓகேவா? சோ ஆட்ல நான் இப்ப டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுக்கணும். ஏன்னா இந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த ஆட் பட்டன் அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஆட் ஆகுறதுக்கு தான் இந்த ஆட் பட்டன். சோ அப்போ சப்மிட் அத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆட் ஆகும் அப்படிதானே? சோ அதனால இதுக்கு வந்து டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போதைக்கு இதெல்லாம் பேசிக்கான நமக்கு என்னது அப்படின்னா அவுட்புட்ல ரன் ஆகிரும். எது? இந்த இன்புட் ஃபீல்டு வரைக்கும் ரன் ஆகிரும். இப்ப நான் இத என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பதான் நம்ம ஃபங்ஷனுக்குள்ளேயே வரோம். சோ இந்த இன்புட்ல நான் இப்போ ஒரு டாஸ்க் என்டர் பண்ண உடனே எனக்கு அது எப்படி ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா டாஸ்க் அப்படின்னு ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்குள்ள அந்த வேல்யூல நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன்ல டாஸ்க் இன்புட்ல நான் இப்போ ஒர்க்கிங் என்டர் பண்ணேன்னா அந்த வேல்யூ எனக்கு டாஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் இன்புட்டை எடுக்கணும் அப்படிதானே? அதை எடுக்கிறதுக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க? இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படிதானே?
நான் வந்து ஆல்ரெடி டாஸ்க் கூட குடுத்திருப்பேன். ஃபார்ம் படிக்கும்போது, ரியாக்ட் ஃபார்ம்ஸ் படிக்கும்போது, அதுல ஒரு நேம கெட் பண்ண போறீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? நேம், செட் நேம் அப்படின்னு வச்சுட்டு தான் அந்த யூசரோட நேம கெட் பண்ணுவீங்க. இமெயில் கெட் பண்ண போறீங்கன்னா, இமெயில், செட் இமெயில் அந்த மாரி கெட் பண்ணுவீங்க. அதே மாரி தான் நான் இப்ப டாஸ்க்க கெட் பண்ண போறேன். சோ அப்ப அத ஃபுல் கான்செப்ட்ல எப்படி டிக்ளேர் பண்ணணும்? எனிஒன் யாராவது சொல்லலாமா? எப்படி டிக்ளேர் பண்ணணும் டாஸ்க்க? ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணி. யூஸ் ஸ்டேட் ஹூக். சும்மா சொல்லுங்க ரைட்டோ தப்போ. எப்படி டிக்ளேர் பண்ணலாம்? ஓகே நானே சொல்லணுமா? ஓகே கான்ஸ்ட் இந்த மாதிரி. ஓகேவா? டாஸ்க், செட் டாஸ்க். ஏன் நம்ம இங்க ஹூக் கான்செப்ட்ல யூஸ் பண்றோம்? டைரக்டாவே டாஸ்க்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதிலேயே யூஸ் பண்ணிடலாமே. எதுக்கு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு ஹூக் கான்செப்ட்லாம் கொண்டு வரோம்? ஹூக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம்? சொல்லுங்க யாராவது சொல்லலாமா? ஹூக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம்? எனிஒன்? டாஸ்க் அப்டேட் பண்ண. டாஸ்க் அப்டேட் ஆயிட்டு. நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு டாஸ்க்க வாங்குறோம். அந்த டாஸ்க்க அப்படியே வச்சிருக்கோம்னா, நோ இஷ்யூஸ். நம்ம ஹூக் கான்செப்ட் குள்ளலாம் போகவே தேவையில்ல. ஆனா எனக்கு இங்க நான் ஒரு டாஸ்க்கா வாங்குவேன் இல்ல. ஒவ்வொரு டைமும் யூசர் ஒவ்வொரு டாஸ்க்க என்டர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு டிஃபரெண்டா நான் டாஸ்க்க வாங்கிட்டே இருப்பேன். அப்ப டாஸ்க் என்ன ஆயிட்டே இருக்கு? அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஃபார்மும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு ஃபார்ம்லயும் அவங்களோட டீட்டெயில்ஸ் வேற வேற மாரி இருக்கும். சோ அப்ப அந்த மாரி டைம்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்குன்னா, அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். டாஸ்க்ல ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இருக்க போதுல்ல. டிஃபரெண்டா டாஸ்க் இருக்க போகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணி, இனிஷியலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, யூஸ் ஸ்டேட்ல எம்ப்டியா டிக்ளேர் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொரு டைம் அவங்க இன்புட்ட என்டர் பண்ண ஃபர்ஸ்ட் அது எதுல போய் சேஞ்ச் ஆகும்? செட் டாஸ்க்குள்ள போய் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? செட் டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செட் டாஸ்க் வந்து டெம்பரவரியா நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் அவங்க சேஞ்ச் பண்ண செட் டாஸ்க்ல போய் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் போய் டாஸ்க்ல போய் சேஞ்ச் ஆகும். சோ இப்பதான் நம்ம அந்த கோடிங்குள்ள வரோம். எது? நான் இப்போதைக்கு கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். என்ன கிரியேட் பண்ணிட்டேன்? டாஸ்க் என்டர் பண்ண உடனே வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகுறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்க தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஈவென்ட் ஃபங்ஷன் எழுதணும். என்ன ஈவென்ட்? ஃபார்ம் வந்துட்டாலே ஆன் சேஞ்ச் ஈவென்ட். இன்புட்ல வந்து நீங்க ஆன் சேஞ்ச் ஈவென்ட் எழுத போறீங்க. எப்படி சப்மிட் வந்து ஆன் சப்மிட் எழுதுவோமோ அதே மாதிரி ஃபார்ம்ல இன்புட் டேக்குள்ள நீங்க ஆன் சேஞ்ச் ஈவென்ட். ஒவ்வொரு டைமும் எனது யூசர் வந்துட்டு இன்புட்ல வந்துட்டு வேற வேற இதை என்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அப்போ ஒவ்வொரு டைம் என்டர் பண்றப்போ எனக்கு என்ன பண்ணிக்கணும்? என்னோட டாஸ்க்ல வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். வேல்யூ வந்துட்டு என்ன ஆகணும்னா சேஞ்ச் ஆகணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். ஆன் சேஞ்ச் ஃபங்ஷன். இது வந்து நம்ம ஆல்ரெடி சாரி நான் எதுல என்டர் பண்ணிட்டு இருக்கேன்? ஆ சோ நான் ஆன் சேஞ்ச் ஃபங்ஷன் எழுத போறேன். ஓகேவா? சோ ஆன் சேஞ்ச் ஃபங்ஷனுக்கு சோ ஒவ்வொரு டைம் எனக்கு டாஸ்க் சேஞ்ச் ஆகும்போதும் சோ இது வந்துட்டு ஒரு ஈவென்ட் தானே. இது வந்துட்டு ஜாவா ரியாக்டோட ஈவென்ட்ஸ் ஆன் சேஞ்ச்ங்கிறது ஒரு ஃபார்ம் ஈவென்ட். சோ அப்போ ஃபார்ம் ஈவென்ட்ட நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கனாலே அந்த ஈவென்ட் என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போதோ அதை நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த என்னது அப்படின்னா இது வந்து ஈவென்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஈவென்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இத நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இத நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? நீங்க நார்மலா ஆரோ ஃபங்ஷன் எழுதுறீங்கன்னா இப்படித்தானே எழுதுவீங்க. ஒரு பாரான்தீசிஸ் போட்டு ஒரு ஆரோ மார்க். பட் நான் இங்க ஈவென்ட் என்ன ஃபங்ஷன் பண்ண போகுது அப்படிங்கறத எழுதுறேன். சோ அப்போ அதனால நான் இங்க வந்து ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஃபார்ம்ல ஓகே. ஒரு ஃபார்ம்ல ஒரு யூசர் ஒரு இன்புட்ல ஒரு டாஸ்க் என்டர் பண்ணாங்கன்னா, அந்த டாஸ்க் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரும்னா,
இந்த டாஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு டைம் அந்த யூசர் என்டர் பண்றப்போ எனக்கு டாஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். வேல்யூ டாஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஆனா ஹூ கான்செப்ட்ல டைரக்டா டாஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆகாது. ஃபர்ஸ்ட் செட் டாஸ்க்குள்ள போய் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டாஸ்க்குள்ள போய் ஸ்டோர் பண்ணும். சோ ஒவ்வொரு டைம் ஆன் சேஞ்ச் மீன்ஸ் ஒவ்வொரு டைம் அவங்க இன்புட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்? செட் டாஸ்க்ல போயிட்டு வேல்யூ போய் அசைன் ஆகணும். அதை தான் நான் இங்க எழுத போறேன். ஓகேவா? செட் டாஸ்க்ல போயிட்டு e டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேவா? சோ அப்ப எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, சோ எனக்கு செட் டாஸ்க்ல போயிட்டு என்னோட e டாட் டார்கெட் டாட் வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இப்போ எனக்கு என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் செட் டாஸ்க்ல போய் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் டாஸ்க்ல போயிட்டு அப்டேட் ஆயிரும். பட் இனிஷியலா என்ன இருக்கும்? எம்டியா தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலா நமக்கு இன்புட்டும் எம்டியா தான் இருக்கும். நான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இப்ப நான் இங்க ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன்னா இந்த டாஸ்க் அங்க ஆட் ஆகும். செட் டாஸ்க்ல போய் ஆட் ஆகும். செட் டாஸ்க்ல இருந்து போயிட்டு டாஸ்க்ல போய் ஆட் ஆகும். இங்க டிஸ்ப்ளே பண்றதுக்குலாம் வேற ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த இன்புட்ல இருந்து கெட் பண்ணணும் டாஸ்க. அந்த கெட் பண்றதுக்கு தான் இந்த டு டூ இன்புட். ஓகேவா? சோ இந்த டு டூ இன்புட் ஃபைல் அதான் பண்ணும். ஓகே, சோ நான் டாஸ்க செட் டாஸ்க்ல போயிட்டு செட் பண்ணதுக்கு அப்புறம் இத போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணனும்னா எப்ப எனக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஆன் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஓகேவா? சோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஆட்ங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் என்ன பண்ணும்? சப்மிட் பண்ணோம்னா டாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு டு டூ ஐட்டம்குள்ள போய் சப்மிட் பண்ணணும். இப்படிதானே? சோ டு டூ ஐட்டம்குள்ள போயிட்டு சப்மிட் பண்றதுக்கு தான் இங்க இருந்து டாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு டு டூ ஐட்டம்ல போய் சப்மிட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஹேண்டில் சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? சப்மிட் ஆன் சப்மிட் நடக்கும்போது இந்த ஹேண்டில் சப்மிட்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹேண்டில் சப்மிட். சோ அந்த ஹேண்டில் சப்மிட்ங்கிற ஃபங்க்ஷனை நான் இங்க உள்ள எழுதிக்கிறேன். சோ நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா ஆரோ ஃபங்க்ஷனா எழுதிக்கிறேன். ஓகேவா? ஹேண்டில் சப்மிட் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணுனா சப்மிட் மீன்ஸ் அந்த ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும்? ஆட் பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்கணும்னா அந்த e டாட் prevent default. இது எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா சப்போஸ் எதுவுமே என்டர் பண்ணாமலோ இல்ல ப்ராப்பரா நம்மளோட எல்லா HTML எலமெண்ட்ஸும் லோட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட வெப்சைட் ரன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த e டாட் prevent default எல்லாத்துலயுமே கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இதை பத்தி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது e டாட் prevent default கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்மளோட மெயின் டாஸ்க் என்னது அப்படின்னா மெயினான பர்பஸ் என்னன்னா நான் இப்போ ஆட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒர்க்கிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அங்க வந்துட்டு எம்டியா இருந்ததுல ஒரு சேஞ்ச் நடக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எம்டியா தான் இருக்கு. நான் இதுல போயிட்டு ஒர்க்கிங்னு டைப் பண்ண உடனே எனக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துட்டு. சேஞ்ச் நடந்த உடனே அந்த வேல்யூ என்ன பண்ணும்? ஒர்க்கிங்க வந்துட்டு நம்ம இப்போதைக்கு எதுக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? சேஞ்ச் நடந்த உடனே செட் டாஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். செட் டாஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் டாஸ்க்ல போய் ஆட் ஆகிடும். ஓகே, சோ டாஸ்க்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஆட் ஆகிட்டு இப்போ நான் ஆட் பட்டனை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணணும்? நான் ஒவ்வொரு டாஸ்க்கும் டு டூ ஐட்டம்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். கடைசியா தான் லிஸ்டா வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இந்த லிஸ்டா டிஸ்ப்ளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு டு டூ ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு என் டாஸ்க் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஆட் ஆகும். சோ ஒவ்வொரு டைம் நான் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு டு டூ ஐட்டம்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டாஸ்க ஸ்டோர் பண்ணணும். சோ அதுக்கு நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ஆட் டு இனிமேல் தான் இந்த ஃபங்க்ஷனை எழுதுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட டாஸ்க பாஸ் பண்றேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ண போகுது? இந்த ஆட் டு டூ ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டாஸ்கை எடுத்துட்டு போயிட்டு ஐட்டம்குள்ள போயிட்டு டு டூ ஐட்டம்குள்ள ஆட் பண்ண போகுது. ஆட் டு டூ ஃபங்க்ஷன் நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்ல இதுக்கப்புறம் தான் எழுதுவோம். சரிங்களா? ஆனா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டாஸ்க் நம்ம கெட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த டாஸ்கை எடுத்துட்டு போயிட்டு டு டூ ஐட்டம்குள்ள போய் ஸ்டோர் பண்றதா இந்த ஆட் டு டூ ஃபங்க்ஷனோட வேலை. அந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் எழுதல. இனிமேல் தான் ஆப் டாட் ஜேஎஸ்ல எழுதுவோம். சோ இப்போதைக்கு என்ன நினைச்சுக்கோங்கன்னா
நம்மளோட டாஸ்க எடுத்து நம்ம டு டூ ஐட்டம்குள்ள ஆட் பண்றதுக்கு இந்த ஆட் டு டூ ஆஃப் டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இப்போ நான் இந்த ஒர்க்கிங்ல ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்க் என்ன ஆயிடுச்சு? எம்ப்டி ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணணும்? செட் டாஸ்க் எம்ப்டி பண்ணிடணும். ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம் மேம் எடுத்துட்டு போயிட்டு மேம் கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் இருக்குல்ல அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஹேண்டில் சப்மிட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஆட் பட்டன்ல தானே நம்ம சப்மிட்னு குடுத்துருக்கோம். டைப் சப்மிட்னு குடுத்துருக்கோம். சோ இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணும்னா, இந்த ஆன் சப்மிட்ங்கிற இந்த ஈவென்ட் வந்து நடக்கும். சோ இந்த ஈவென்ட் நடந்த இங்க ஆன் சேஞ்ச் ஈவென்ட் நடந்தோனே என்ன நடக்குது? செட் டாஸ்க்ல போயிட்டு வேல்யூ செட் ஆகுது. ஆன் சப்மிட்ங்கிற இந்த ஈவென்ட் நடந்த உடனே நமக்கு என்னன்னா, ஹேண்டில் சப்மிட்ங்கிற இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த ஹேண்டில் சப்மிட் ஃபங்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அததான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்துட்டு என்டர் பண்றேன் அப்படின்னா, ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க கீழ வந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்க கீழ வந்து இது டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு முன்னாடி ஆட் குடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டு டூ ஐட்டம்னு நம்ம இங்க ஒரு ஃபைல் வச்சிருக்கோமா? இப்போதைக்கு அது ஒரு ஒரு டேட்டாவ மாதிரி ஃபைல் மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ அந்த டேட்டா ஃபைலுக்குள்ள போய் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னோட டாஸ்க் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு லிஸ்ட்ல வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த டு டூ ஐட்டம்க்குள்ள என்னோட டாஸ்க் இப்போதைக்கு நம்ம இன்புட்ல கெட் பண்ணி வச்சாச்சு. டாஸ்க் கெட் பண்ணி வச்சாச்சு. அந்த டாஸ்க்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டு டூ ஐட்டம்க்குள்ள போயிட்டு ஆட் பண்ணணும். இதுதானே ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் ஆட்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் டு டூ ஐட்டம்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு ஆட் ஆகணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் இந்த ஹேண்டில் சப்மிட். சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் இஸ் நத்திங். அது ஜஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் லோட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம ப்ரோகிராம். அதனால டாட் பிரிவென்ட் டிஃபால்ட். அத பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. இதுல இருந்து தான் வரணும். சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? டாஸ்க் எடுத்துட்டேன். இந்த டாஸ்க் என்ன பண்ணணும்னா, டு டூ ஐட்டம்குள்ள போய் ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்றதுக்கு ஆட் டு டூ ஆஃப் டாஸ்க். இந்த ஆட் டு டூ அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன். சரிங்களா? இந்த ஹேண்டில் சப்மிட் எப்படி நான் ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிட்டு இருக்கணும். ஆட் டு டூங்கிறது ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனை நம்ம இனிமேல் தான் app.js குள்ள எழுதுவோம். அந்த ஃபங்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த டாஸ்க் இங்க இருந்து கெட் பண்ணிட்டு போயிட்டு டு டூ ஐட்டம்குள்ள போய் ஆட் பண்ண போகுது. அதான் அந்த ஃபங்ஷனோட வேலை. சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆட் டு டூ ஃபங்ஷனுக்கு நம்ம கெட் பண்ணி வச்சிருக்க டாஸ்க சப்மிட் பண்ணோம்னா பாஸ் பண்றோம். இங்க வந்து நமக்கு ஒரு பாசிங் நடக்குது. ஓகேவா? டாஸ்க பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு இங்க நான் வந்துட்டு ஒரு டாஸ்க என்டர் பண்றேன் அப்படின்னா, ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் அது பாஸ் ஆகுது. அதே மாதிரி ஆல்ரெடி டாஸ்க்க வந்துட்டு எம்ப்டியும் பண்ணுது. ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட இன்புட் ஃபீல்ட் வந்து எம்ப்டி ஆகுது. சோ அந்த மாதிரி எம்ப்டி ஆகுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செட் டாஸ்க்க எம்ப்டி பண்ணிடணும். ஏன் செட் டாஸ்க்ல இப்போதைக்கு வேல்யூவ தானே அசைன் பண்ணியிருந்தோம். சோ அதே மாதிரி அந்த வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எம்ப்டி ஆயிடும். ஒன்ஸ் ஆட் குடுத்துட்டாங்கன்னா, ஒரு என்டர் பண்ண டாஸ்க ஆட் டு யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் செட் டாஸ்க் என்ன பண்ணிடணும் அப்படின்னா எம்ப்டி பண்ணிடணும். சோ எம்ப்டி பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டாஸ்க் ஆட் கொடுத்த உடனே எம்ப்டி ஆகிரும். ஓகேவா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஆட் டு டூக்குள்ள டாஸ்க பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து செட் டாஸ்க வந்துட்டு எம்ப்டி பண்ணியாச்சு. சோ இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஆட் டு டூ ஃபங்க்ஷனை இங்க வந்து ப்ரோப்ஸா பாஸ் பண்ணணும். இது ஏன் பாஸ் பண்றோம் அப்படின்னா, ஓகே. இப்போதைக்கு இத வந்து நான் வந்து ஒரு ப்ராப்ஸா பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட் டு டூ வந்துட்டு கண்டிப்பா இங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்ஸா பாஸ் பண்ணணும். சோ அப்பதான் இது என்ன பண்ணும்னா, இந்த டு டூ இன்புட் ஃபங்ஷன் வந்துட்டு இந்த ஆட் டு டூ ஃபங்ஷன கால் பண்ணும். ஆட் டு டூ ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, இங்க இருந்து டாஸ்க்க கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் செட் டாஸ்க் என்ன பண்ணி செட் டாஸ்க் எம்ப்டி ஆயிரும். சோ இந்த ப்ரோப்ஸ் வந்து இங்க கண்டிப்பா நீங்க வந்து கால் பண்ணியிருக்கணும். அப்பதான் இந்த ஆட் டு டூ ஃபங்ஷன் ஒரு கால் ஆகும். ஓகேவா? சோ இந்த ஆட் டு டூ ஃபங்ஷன தான் இதுக்கு அடுத்து நம்ம app.js ல எழுத போறோம். சரி ஓகே. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே தானே? எவ்ரிஒன்? Sai Vishni? Sai Vishni, any doubts?
ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஓகேவா? என்ன டவுட் இருந்தாலும் கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா உடனே கிளியர் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதுல மெயினான ஒரு ஒர்க் நம்ம பண்ணல. என்னன்னா, இத கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா, கண்டிப்பா கீழ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணாம விட்டா எரர் அடிக்கும். நான் இங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் to input. ஓகே. ஸோ டு டூ இன்புட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் டாஸ்க் என்னது அப்படின்னா, வெயிட் a minute. இந்த எக்ஸ்போர்ட் பண்ண இந்த இதை நம்ம எதுக்குள்ள இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா app.js குள்ள. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஃபைலையும் நீங்க ரைட் பண்ணிட்டு கோட் ரைட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு ஃபைலையும் நீங்க என்ன பண்ணிடணும், app.js குள்ள வந்து இம்போர்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க அந்த ஃபைல்ல என்ன ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டேன், இப்போ இன்புட்டை கெட் பண்றதுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் எழுதிட்டேன். எழுதினா மட்டும் போதாது, அதை நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்புட்டை வந்துட்டு app.js குள்ள இம்போர்ட் பண்ணணும். சோ app.js குள்ள பொதுவா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். ரியாக்ட் அதே மாதிரி யூஸ் ஸ்டேட் ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் வரும் தெரியுங்களா? இப்போதைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டா பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். சோ நம்ம அப்ப வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சோ சின்னதா டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்ன இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, டு டூ இன்புட் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ். நீங்க டாட் ஸ்லாஷ் அடிச்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு நீங்க நான் வேற ஃபைல இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சோ நீங்க வந்துட்டு நான் டு டூ இன்புட் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன். எதுல இருந்து அப்படின்னா, ஆம், இந்த காம்போனன்ட்ஸ்ல இருந்து காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் டு டூ இன்புட் அந்த ஃபைலை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இது வந்துட்டு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இவ்வளவு நேரம் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த டு டூ ஆட் டு டூ அந்த ஃபங்க்ஷனை நான் இங்கதான் app.js தான் எழுத போறேன். ஓகே. சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆட் டு டூ தான் ஃபர்ஸ்ட் இந்த டு டூ இன்புட் என்ன பண்ணும், டாஸ்க எடுத்துட்டு வந்து. சோ நான் ஆட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆட் டு டூ என்ன பண்ணும்னா, உங்க டாஸ்க லிஸ்டா டிஸ்ப்ளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டமா ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும். சோ அந்த ஐட்டமா ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும் அப்படிதானே? சோ அதுக்கு ஒரு வேரியபிள் என்ன கிரியேட் பண்ணிருப்போம் அப்படின்னா, டு டூஸ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகேவா? இந்த டு டூக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு டாஸ்க யூசர் இன்புட்ல கெட் பண்ண ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டு டூக்குள்ள போய் தான் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்டோர் ஆகும். டு டூ இன்புட் ஜஸ்ட் கெட் மட்டும் தான் பண்ணும். டாஸ்க் கெட் பண்ணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் டு டூக்குள்ள போயிட்டு டாஸ்க் ஆட் பண்ற
பண்றதோட வேலை தான் என்னது ஆட் டு டூ ஃபங்க்ஷனோட வேலை. அந்த ஃபங்க்ஷன் நம்ம இப்ப கீழ எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் அத கீழ எழுதுறதுக்கு ஆட் டு டூ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? டு டூக்குள்ள போயிட்டு கிளாஸ்க்கு ஆட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டு டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணணும். சோ சாரி டு டூஸ். இதுக்கு பேரு டு டூஸ். டு டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸையும் டு டூஸ்க்குள்ள தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதுவும் எப்படிதான்? டு டூஸ் சும்மா ஸ்டோர் பண்ண முடியாது. டு டூஸ் செட் டு டூஸ். எப்படி நீங்க டாஸ்க் அப்டேட் ஆக அந்த இங்க இருக்கிற அந்த டு டூஸ்ங்கிற ஐட்டமும் அப்படியே என்ன செய்யணும்? அதோட அதுல உள்ள ஐட்டம்ஸும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் டாஸ்க் ஆட் பண்ண அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தானே? டாஸ்க் எப்ப அப்டேட் ஆகும்? யூசர் இன்புட்டுக்குள்ள டாஸ்கை என்டர் பண்ண அப்டேட் ஆகும். டு டூஸ் எப்ப அப்டேட் ஆகும்? யூசர் என்டர் பண்ண நீங்க ஆட்னு அந்த பட்டனை ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகும்? டு டூஸ் வந்துட்டு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ இன்னும் நம்ம அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணல. அதுக்கு லிஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். அது வேற. பட் இப்போதைக்கு டு டூஸ்க்குள்ள நம்ம டாஸ்கை என்டர் பண்ண போறோம். சோ அதுக்கு தான் நம்ம இங்க என்ன ஃபங்ஷன் எழுதியிருந்தோம்னா, ஜஸ்ட் ஆட் டு டூங்கிற ஃபங்ஷன சும்மா எழுதிருந்தோம். ஆனா அதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா, இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்பதான் அந்த ஆட் டு டூ என்ன பண்ணும் அப்படிங்கிறத எழுத போறேன். அந்த ஃபங்ஷனே இங்க தான் எழுத போறேன். ஓகேவா? சோ கான்ஸ்ட் ஆட் டு டூ. சோ அத நான் வந்துட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷனா எழுதிக்கிறேன். ஓகே. சோ இதுக்குள்ள நான் எதை எடுத்துட்டு வந்திருக்கேன்? ஆட் டு டூக்குள்ள டாஸ்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இங்க நான் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணிட்டேன். இங்க தான் அந்த ஃபங்ஷனே நான் எழுதியிருக்கேன். ஆட் டு டூங்கிற அந்த ஃபங்ஷனே இங்க தான் இப்பதான் எழுதியிருக்கேன். சோ அதுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்றோம்? ஆக்சுவலி அங்க இருந்து டாஸ்க டு டூ இன்புட்ல இருந்து டாஸ்க எடுத்துட்டு வந்து ஆட் டு டூ ஃபங்ஷனுக்குள்ள பாஸ் பண்றோம். சோ அத வந்துட்டு ஒரு பாராமீட்டர் மாதிரி பாஸ் பண்ணிட்டேன். டாஸ்க். சோ ஆட் டு டூ ஃபங்ஷன்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஆட் டு டூ ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, இந்த லைனை நான் எழுதிட்டு உங்களுக்கு அது எதுக்காண்டி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத சொல்றேன். ஓகேவா? இஃப் டாஸ்க் டாட் trim. இந்த லைனை ஏன் எழுதுறோங்கிறத நான் சொல்றேன். இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, டாஸ்க்ல ஏதாவது அன்வான்டட் ஸ்பேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு டு டூஸ்க்குள்ள டாஸ்க ஆட் பண்றதுக்கு. அதாவது இங்க நீங்க இன்புட்டை என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தேவையே இல்லாம கொஞ்சம் முன்னாடி நிறைய ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இதுல இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் எழுதியிருக்கேன். சோ இப்ப எனக்கு இந்த ஸ்பேஸ் எல்லாம் தேவையா? முன்னாடி இருக்கிற ஸ்பேஸோட தேவையா? தேவையில்ல. இப்ப நான் டாஸ்க் ஆட் பண்றேன். இப்ப எனக்கு எப்படி ஆட் ஆகும்னா, ஜஸ்ட் அந்த டாஸ்க் மட்டும் தான் ஆட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்பேஸ் கொடுத்திருந்தேன். அந்த ஸ்பேஸ்லாம் ஆட் ஆகுதா? ஆட் ஆகல. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அன்வான்டட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்றதுக்கு தான் இந்த ஃபங்ஷன். இந்த டாஸ்க் டாட் ட்ரிம் என்ன பண்ணிரும்னா, அன்வான்டட் ஸ்பேஸ ட்ரிம் பண்ணிரும். சோ அது வந்துட்டு ஏதாவது எம்ப்டியா பிளாங்கா ஏதாவது லெட்டர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு டாஸ்க ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு தான் இந்த லைன். ஓகேவா? டாஸ்க் டாட் ட்ரிம் அன்வான்டட் ஸ்பேஸ ட்ரிம் பண்ணிட்டு மிச்சதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். சோ ஆக்சுவல் டாஸ்க் எனக்கு என்னது? இங்க டிராயிங் தான். சோ நான் அதுக்கு முன்னாடி தேவையில்லாம ஸ்பேஸ் விட்டுருந்தேன். சோ அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டாஸ்க மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். சோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நீங்க டாஸ்க்ல சேஞ்ச் ஆகும்போது முதல்ல என்ன பண்ணீங்க? செட் டாஸ்க்குள்ள தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இன்புட்டோட வேல்யூவ தூக்கி போட்டோம். அதே மாதிரி இப்ப ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எதுல தான் சேஞ்ச் ஆகணும்? செட் டு டூஸ்ல தான் டாஸ்க் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? டு டூஸ்ல போயிட்டு சேஞ்ச் ஆகும். சோ ஏன்னா உங்களுக்கு டாஸ்க் என்ன ஆயிட்டு இருக்கு? ஒவ்வொரு டைம் ஆட் பண்ண அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ அப்டேட் ஆகி உள்ளுக்குள்ள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ நான் ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள சேஞ்ச் நடக்க போகுதுன்னா, செட் டு டூஸ்ல தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, செட் டு டூஸ். ஓகே. செட் டு டூஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்? சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப நான் ஒவ்வொரு டைம் டாஸ்க் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இங்க எஸ்டிஎஸ்ன்னு ஆட் பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி எஸ்டிஎஸ்ன்னு ஒரு டாஸ்க் இருக்கு. ஓகே. சோ அதுவும் இருக்கும். நான் இப்ப புதுசா ஆட் பண்ற எஸ்டிஎஸும் இருக்கும். சோ ஒவ்வொரு டைம் நான் ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன் அப்படின்னா,
ஆல்ரெடி இருக்கிற டாஸ்க்கும் அங்க இருக்கும். நான் புதுசா ஆட் பண்ண டாஸ்க்கும் அங்க ஆட் ஆகும். சோ இப்போதைக்கு டு டூஸ்ல வந்துட்டு எம்டியா தான் இருக்கு. நான் வந்து ஸ்டேட் வந்து எம்டியா தான் குடுத்துருக்கேன். ஒன்ஸ் நான் வொர்க்கிங்ன்னு ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். வொர்க்கிங்கிற டாஸ்க்க ஃபர்ஸ்ட் இன்புட்ல என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே அந்த இன்புட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கெட் பண்றோம். கெட் பண்ணி டாஸ்க்ல ஸ்டோர் பண்றோம். சோ டாஸ்க்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆட் டு டூ என்ன பண்ணுதுன்னா, செட் டு டூக்குள்ள போயிட்டு வொர்க்கிங்க ஸ்டோர் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும்னா டு டூஸ்குள்ள போய் வொர்க்கிங் ஸ்டோர் ஆயிரும். சோ எனக்கு வொர்க்கிங் வந்து ஸ்டோர் ஆயிட்டு. அதுக்கடுத்து நான் இப்ப டிராயிங்ன்னு என்டர் பண்றேன் அப்படின்னா, அந்த டிராயிங்கே எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டோர் ஆகும். ஆனா ஆல்ரெடி டு டூஸ்குள்ள என்ன இருக்கு? வொர்க்கிங்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் டு டூக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் டு டூஸ்குள்ள சேஞ்ச் ஆயிரும் தானே? சோ டு டூஸ்குள்ள என்ன இருக்கு? வொர்க்கிங்ன்னு இருக்கு. சோ ஆல்ரெடி இருக்கிற வொர்க்கிங்கும் எனக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆட் ஆகுற ஐட்டமும் எனக்கு இருக்கணும். சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, செட் டு டூக்குள்ள இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும்? அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம்ஸ அப்படியே காப்பி பண்ணிரும். சோ, அப்ப எனக்கு ஒவ்வொரு டைம் நான் ஆட் குடுக்குறப்போ, ஆல்ரெடி அந்த டு டூஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸையும் காப்பி பண்ணி வச்சுட்டு, நம்ம புதுசா ஆட் பண்ற ஐட்டத்தையும் உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் இதோட வேலை. ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி, ஆல்ரெடி இருக்கிற வொர்க்கிங்கும் காப்பி ஆயிரும். நான் இப்போ புதுசா ஆட் பண்ற டாஸ்க்கும் உள்ள ஆட் ஆகும். ஓகேவா? புதுசா ஆட் பண்ற டாஸ்க் எந்த ஃபார்மட்ல உள்ள ஆட் ஆகணும்? அததான் இங்க நான் எழுத போறேன். ஓகேவா? செட் டு டூக்குள்ள ஆட் ஆகணும். இங்க நான் நார்மலா செட் டாஸ்க்குள்ள என்டர் பண்றேன்னா, ஜஸ்ட் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ இந்த வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டேன். இங்க ஒரு டாஸ்க் நான் ஆட் பண்றப்போ, அதுக்கு நான் ஒரு ஃபார்மட்ல ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஐடி. அந்த டாஸ்க்குக்கு ஒரு ஐடிய வந்து அசைன் பண்ண வைக்கணும். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு 1, 2, 3 நம்ம அசைன் பண்ண தேவையில்ல. இந்த டேட் டாட் நவ்னு குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ற டாஸ்க்கோட ஐடியா அதுவே 1 அப்படின்னு அதுவே மார்க் பண்ணிடும். செகண்ட் ஆட் பண்ற டாஸ்க்கு ஐடியா அதுவே 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ண நம்மளோட வரிசைப்படி நான் இப்ப 4த் ஆட் பண்ண டாஸ்க்கு ஐடி வந்து 4த். கடைசி ஆட் பண்ண டாஸ்க்கு ஐடி வந்து ஒரு 10 அந்த மாதிரி அதுவே என்ன பண்ணும்னா ஒவ்வொரு ஐடியா அசைன் பண்ணிக்கும். இந்த டேட் டாட் நவ்ங்கிறது பில்டின் ஃபங்க்ஷன். சோ இது என்ன பண்ணும்னா நீங்க ஒவ்வொரு டைம் டாஸ்க் ஆட் பண்ண அதுவே என்ன பண்ணிக்கும்னா அந்த டாஸ்க்கு ஒரு ஐடி குடுத்துக்கும். இந்த ஐடி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்க கெட் பண்ணவோ, இல்ல அந்த டாஸ்க்க டெலீட் பண்ணவோ இந்த ஐடி யூஸ் பண்ணுவோம். சோ நான் இங்க வந்து டெலீட் ஃபங்ஷன் வச்சிருக்கேன். சோ நான் இப்ப இத டெலீட் பண்றேன் அப்படின்னா, அது எத வச்சு டெலீட் பண்ணும்? அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்க வச்சு டெலீட் பண்ணாம இங்க வந்து எனக்கு வந்துட்டு ஒரே டாஸ்க்கே நான் 2, 3 டைம் போட்டிருக்கேன். சோ அந்த டாஸ்க்கோட நேம் வச்சு நான் டெலீட் பண்ணா கரெக்ட்டா இருக்காது. அது என்ன பண்ணும்னா, அந்த டாஸ்க்குன்னு ஒரு ஐடி பின்னாடி அசைன் ஆயிருக்கும் ஒவ்வொரு டைம். இப்ப இதுக்கு வந்து 1 இதோட ஐடி வந்து 1. 2வது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஐடி 2. 3வது ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஐடி 3 அப்படின்னு சொல்லிட்டு 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு அதுவே ஐடிய அசைன் பண்ணிக்கும். சோ நான் டெலீட் பண்ணும்போது அதுவே அந்த ஐடி நேம் வச்சு அதுவே டெலீட் பண்ணிக்கும். ஓகே. சோ அதுக்கு தான் இந்த ஐடி. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஐடி குடுக்கணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். சோ டெக்ஸ்ட்ல தான் நம்ம என்ன டாஸ்க் என்டர் பண்ணிருக்கோமோ அந்த டாஸ்க். இதா இருக்குல்ல. இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல. இப்போ வொர்க்கிங் அப்படின்னு என்டர் பண்ணனா, என் டாஸ்க் வந்து வொர்க்கிங்கா இந்த டெக்ஸ்ட்குள்ள போயிட்டு வொர்க்கிங் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஐடிங்கிறது அதுவே ஸ்டோர் பண்ணிக்கும் 1, 2, 3. டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன டாஸ்க் என்டர் பண்றோமோ, இப்போ வொர்க்கிங் என்டர் பண்ணா டெக்ஸ்ட்குள்ள போயிட்டு வொர்க்கிங் அப்படின்னு இதாகும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத ஃபால்ஸ்ன்னு குடுக்கணும். இது ஏன் எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு டாஸ்க்க குடுக்கும் போதும் அது கம்ப்ளீட்டடா இல்லையா, அது ப்ராப்பரா ஆட் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் கம்ப்ளீட்டட ஃபால்ஸ்ன்னு தான் குடுப்பேன். ஓகேவா? கம்மா போடணும். கம்ப்ளீட்டடா ஃபால்ஸா. சோ ஒரு டாஸ்க்க நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா, அந்த டாஸ்க்குக்கு ஒரு ஐடி நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கோட நேமு, அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டடா இல்லையா? இந்த கம்ப்ளீட்டட ஏன் ஃபால்ஸ்ன்னு குடுக்குறேன்னா, நான் சொன்னேன்ல, இப்போதைக்கு நம்ம எதுக்குள்ள தான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம்? டு டூஸ்ங்கிற ஒரு ஒரு வேரியபிள் சரிங்களா? அந்த வேரியபிள்குள்ள தான் நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, அந்த டு டூஸ்லேருந்து எடுத்துட்டு வந்து இந்த அவுட்புட்ல நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அப்ப டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறப்போ, இது என்ன பண்ணும்னா,
இந்த டாஸ்க் எடுத்துட்டு வந்து இன்னொரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டாஸ்க்கையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்றதுக்கு அது கம்ப்ளீட்டடா இல்லையா? அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடா இல்லையான்னு செக் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சும்மா இப்ப ஆட் டு டூ குடுத்தோனே அது வந்து ஆட் ஆகிராது செட் டு டூக்குள்ள. ஒரு ஃபங்ஷனும் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபங்ஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டாஸ்க்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டாங்களா? இல்லன்னா எம்ப்டியான இத வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா? எம்ப்டியான இத வந்து நீங்க ஆட் குடுத்தீங்கன்னா, இங்க எனக்கு எதுவுமே நடக்காது. எதுவுமே ஆட் ஆகாது. ஏன் ஆட் ஆகல? ஜஸ்ட் எம்ப்டியா தானே இருக்கு. சும்மா ஒரு எம்ப்டி இத ஆட் பண்ண வேண்டியது தானே, அது ஆட் ஆகாது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அது வந்து கம்ப்ளீட்டடா நான் இப்போதைக்கு ஃபால்ஸ்ன்னு குடுத்துருக்கேனா, இன்னொரு ஃபங்ஷன்னா என்ன பண்ணும் அப்டின்னா, அவங்க கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்காங்களா? அதுக்கு வந்து ஐடி அசைன் ஆயிருக்கா? நீங்க எதுவுமே என்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஐடியே அசைன் ஆகாது. நீங்க ஆட் குடுத்தீங் எதுவுமே என்டர் பண்ணாம நீங்க ஆட் குடுத்தீங்கன்னா, ஐடி அசைன் ஆகாது. சோ ஐடி அசைன் ஆனா மட்டும் தான் எனக்கு எங்க பண்ணும்? இந்த அவுட்புட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். சோ இன்னொரு ஃபங்ஷன் நம்ம எதுக்கு எழுதுறோம்னா, இப்போதைக்கு நம்ம செட் டூ டூஸ்குள்ள ஆட் பண்ணி வச்சுட்டோம். அந்த டு டூஸ்குள்ள நீங்க வந்துட்டு ஐடி அசைன் ஆயிருக்கா? கம்ப்ளீட்டட் ஐடி அசைன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட நம்ம ட்ரூன்னு குடுத்துருவோம். அந்த இடத்துல ஆட் பண்ணாவே எனக்கு கம்ப்ளீட்டட் வந்து ட்ரூ ஆகும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டு டூஸ்குள்ள தான என்னோட டாஸ்க்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்போ வந்து ஐட்டம்ஸ் ஐ மீன் டாகில் கம்ப்ளீட் ஐ மீன் ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் என்னோட லிஸ்ட்டுக்குள்ள நான் எப்ப ஆட் பண்றனோ, அப்பதான் எனக்கு டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட்டட் ஆகும். சோ அப்பதான் எனக்கு வந்து நான் அந்த கம்ப்ளீட்டட் வந்து ட்ரூன்னு மாத்துவேன். ஓகேவா? சோ அந்த ட்ரூவா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு குடுத்துருப்பேன். எம்ப்டியா நீங்க எதுவும் என்டர் பண்ணீங்கன்னா, அங்க டாஸ்க் ஆட் ஆகாது. ஐ மீன் ஐடி வந்து அசைன் ஆகாது. ஏதாவது டாஸ்க் நீங்க என்டர் பண்ணா தான் ஐடி அசைன் ஆகும். ஐடி அசைன் ஆனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாரி அவுட்புட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும். டெலீட் பண்றதுக்கும் நமக்கு ஐடி வேணும். இந்த மாரி லிஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கும் நமக்கு ஐடி வேணும். ஓகேவா? சோ அந்த ஐடிய வந்து அசைன் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு பார்ப்போம். அசைன் பண்ணிட்டாங்கன்னா, அத வந்துட்டு அந்த லிஸ்ட்ல போயிட்டு ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட் வந்து ட்ரூவா மாத்திரும். ஓகேவா? அதுக்கு இன்னொரு ஃபங்ஷன் நம்ம இதுக்கப்புறம் எழுதுவோம். ஓகே, ஓகே. சோ இதுவரைக்கும் ஓகே தானே? இன்னும் இருக்கு ஓகேவா? இன்னும் 2 டேஸ்க்குள்ள இது இருக்கு. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். குட். சூப்பர். நல்ல செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க. அப்ப நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கவனிச்சிருக்காங்க இந்த இந்த இதுதானே? ஓகே, குட். சோ இப்போ வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அ சால்வ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம செஷன டுமாரோ கன்டின்யூ